ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேம் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் வந்துட்டு ஆகஸ்ட் 12 என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஆகஸ்ட் மந்த் முடியறதுக்குள்ளே 1 கிராம் கோல்டு வந்துட்டு 9500 தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு அவேர்னஸ் வீடியோவை தாங்க நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆகஸ்ட் 30 இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நான் சொன்ன ரேட்டை விட 9500 ரூபாவை மேலே தாண்டிடும் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 9620 ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கோல்டோட ரேட் உச்சத்தை அடைஞ்சிருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு மேலே ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து நம்ம கோல்டு வாங்குறதுல நமக்கு லாபமாக மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் நம்ம எதுக்கு அதிகமாக கோல்டு வாங்கி வைக்கிறதுக்கு என்ன காரணம், தங்கம் விலை இந்த அளவுக்கு ஏறிட்டு போகிறதுக்கு என்னென்ன ரீசன்னு சொல்லிட்டு அதை வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமுக்கு போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் எவ்வளோ அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பவுனுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிராஃப் மூலியமாக சார்ட் மூலியமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் அந்த வீடியோ. ஸோ போன வருஷம் ஆகஸ்ட் 2024 வந்துட்டு 1 கிராம் நமக்கு 6800 ரூபாய்க்கு தாங்க இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 1 கிராம் நான் வந்துட்டு அன்னைக்கு ஆகஸ்ட் 12 வீடியோ போடுற அன்னைக்கு வந்துட்டு 9500 ரூபாய் கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு ஆகஸ்ட் 30 1 கிராம் 22 கேரட் நமக்கு 9620 ரூபாய்க்கு இன்னைக்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. போன வருஷம் மட்டும் ஒரு பவுன் நம்ம வாங்கியிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு 54,400 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு பவுன் வந்துட்டு 76,960 ரூபாய்க்கு கடைகளில் இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. ஒரு பவுனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் 22,560 ரூபாய் விலை அதிகமாக இருக்குங்க. நமக்கு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கோல்டு எத்தனை சதவிகிதம் அதிகமாக இருக்குங்கன்னா 40% வந்து கோல்டோட ரேட்டு நமக்கு அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்தில் கோல்டு ரேட்டு வந்து எவ்வளோ சதவிகிதம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாங்களா? நான் இந்த 40% சொன்னது போன வருஷம் ஆகஸ்ட்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒரு வருஷத்தில் 40% நமக்கு அதிகமாக இருக்கா. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் இந்த ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 30 2025 இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கோல்டு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா 5.14%. இந்த ஒரே மாதத்தில் நமக்கு 5.14% வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ ஆகஸ்ட் 1 நமக்கு வந்து ஒரு பவுன் வந்து 73,200 ரூபாய்க்கு இருந்ததுங்க. ஸோ ஒரு கிராம் நமக்கு 9,150 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு மந்த் எண்டு ஆகஸ்ட் 30 ஒரு பவுன் வந்துட்டு 76,960 ரூபாய்க்கு இன்னைக்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு கிராம் வந்துட்டு நமக்கு 9,620 ரூபாய்க்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ஒரே மாதத்தில் மட்டும் நமக்கு 470 ரூபாய் வந்துட்டு ஒரு கிராமோட ரேட் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஒரு பவுனுக்கு வந்துட்டு 3,760 ரூபாய் விலை அதிகமாக இருக்குங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு விலை அதிகமாகிட்டே தாங்க போகுது கோல்டோட ரேட்டு. ஸோ அதனால தான் அந்த ஆகஸ்ட் 12 அன்னைக்கு நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோவில் போட்ட மாதிரியே கோல்டோட ரேட்டு நமக்கு ஏறிட்டே தாங்க போகுது. ஸோ மெயினாக நமக்கு வந்துட்டு இந்தியாவில் கோல்டு வந்துட்டு எந்தெந்த ரீசனுக்காக அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ மெயினாக வந்துட்டு மேரேஜுங்க. ஸோ நம்ம இதில் கலாச்சாரத்தில் வந்துட்டு மேரேஜுக்கு எப்பயுமே மெயினாக வந்துட்டு கோல்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் போடுறது எப்பயுமே அதிகங்க. ஸோ 58% மக்கள் வந்துட்டு மேரேஜுக்காக மட்டுமே கோல்டை வந்துட்டு வாங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து முதலீட்டுக்கு 20%. முதலீட்டுனா இப்போ நம்மள மாதிரி இருக்க ஜனங்கள்லாம் வந்துட்டு நம்ம கோல்டை வாங்கி வைக்கணும், ஒரு முதலீட்டாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க ஒரு 20% மக்கள் வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி நிதி தேவைக்காக இப்போ நம்ம கோல்டை வாங்கி வச்சா என்ன பண்ணுவோம், நமக்கு தேவைப்பட நேரத்தில் வந்து அதை அடகு வச்சு அதை பணமாக மாற்றி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நிதி தேவைக்காகவே நம்ம இந்தியாவில் வந்துட்டு 10% மக்கள் கோல்டை வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக ஒரு 7% மக்கள் வாங்குறாங்க. ஒரு திருவிழாவுக்காக வாங்குறவங்களே மட்டும் 7% வாங்குறாங்க.
நெக்ஸ்ட்டு அழகுங்க. பெண்கள்னாவே கோல்டு மேலே எப்பயுமே இன்ட்ரெஸ்டாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அழகுக்காகவே வந்துட்டு 5% மக்கள் வந்துட்டு இந்தியாவில் கோல்டை வாங்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் கோல்டோட ரேட் வந்துட்டு அதிகமாகவே ஏறிட்டு இருக்குங்க. அதில் மெயின் ரீசன் என்னென்னா இந்தியாவோட ரூபாயின் மதிப்பு. இந்த ஆகஸ்ட் 2025 அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு பலவீனம் அடைந்துள்ளதுங்க. இது ஒரு ரீசன். ஸோ இந்தியாவில் தங்கத்தை பெரும்பாலும் இறக்குமதி செய்யறதுனால ரூபாய் மதிப்பு குறைந்ததால் இறக்குமதி செலவு அதிகரித்து உள்நாட்டில் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இது வந்துட்டு மெயினான ரீசனுங்க. கோல்டோட ரேட் ஏறுறதுக்கு இது மெயினான ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி மேரேஜ் சீசன் வரும்போது நமக்கு கோல்டோட ரேட்டு ஏறிடும். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க. இந்த ஆவணி மாதம் இப்போ வந்துட்டு ஆவணி மாதத்தில் வந்துட்டு இது கல்யாண சீசன். இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு கல்யாண சீசன். ஸோ இந்த கல்யாண சீசன் இருக்கிறதுனாலயே நமக்கு கோல்டோட தேவைகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் இந்த மாதமும் இன்னமும் கோல்டோட ரேட் ஏறிட்டே தாங்க போகும். ஸோ இந்த மாதிரி ரீசனால் கோல்டோட ரேட்டு வந்துட்டு அதிகமாக ஏறிட்டே போகுதுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த வீடியோவில் கோல்டோட ரேட்டு மெயினாக எதுக்கு ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே வருஷத்தில் மட்டும் நமக்கு கோல்டோட ரேட்டு 40% அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னைக்கு இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மந்த் மட்டுமே நமக்கு 5.14% கோல்டோட ரேட்டு அதிகமாகிட்டே தாங்க போகுது. இந்த மாதிரி இருந்தால் நாம் எப்படிங்க நம்ம பொட்ட பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ தங்கத்தை முதலீடு செஞ்சு அதை சேமிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ எல்லாமே 9 கேரட் வந்ததா இப்போ நிறைய நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம மக்களிடையே பிரபலமாகும்னு ஒன்றும் தெரியல. ஸோ அதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கோல்டு வாங்க முடியல. இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் கோல்டு வாங்குறது பெரிய இஷ்யூவாக தாங்க இருக்குது. ஸோ நம்மளால் கோல்டு வாங்க வைக்க முடியல அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஈஸியாக சில்வர் வாங்கலாங்க. நான் என்னோடய சேனலில் எப்படி ஈஸியாக ஒரு மாதத்தில் சில்வர் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் சில்வரில் எப்படி வாங்கிட்டுருக்கேன், சில்வர் வாங்கும்போது என்னென்ன தப்புலாம் நடக்கும், அதெல்லாம் எப்படி நம்ம கவனித்து வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கோல்டோட ரேட் ஏறிட்டே போகிற மாதிரி கண்டிப்பாக சில்வரோட ரேட்டு ஏறிட்டே தாங்க போகும். ஸோ நாம் சில்வர் வாங்கக்கூடிய விலையில தாங்க இருக்குது. இப்போ வாங்கி வைக்கிற சில்வர் கூட இன்னொரு 5 வருஷம் கூட இப்போல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாங்க. அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே நம்ம நல்லாவே அதுவும் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகுங்க. ஸோ நாம் சில்வர்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக ஈஸியாக உங்களுடைய சேவிங்ஸை இப்போ இருந்தே ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.